ஆதியாகமம் 18வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே அங்கு என்ன வாசிக்கிறோம்? தூளும் சாம்பலுமான அடியே ஆண்டவரோட பேச துணிந்தேன் என்று அங்கு ஆபிரகாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், தூளும் சாம்பலுமான அடியேன். யாருக்காக பேசுகிறான்? சோதோம் குமரா மக்களுக்காக. அந்த சோதோம் குமரா பட்டம் அழிய போகிறது. தன்னுடைய அண்ணன் மகன் லோத் அந்த இருக்கிறார். அனைவருமாக அழிந்து போக போகிறார்கள். அதற்காக இவன் ஜெபிக்கின்ற வேளையிலே தன்னை எப்படி யெகோவாகிய கர்த்தரிடத்தில் சொல்கிறான், நான் தூளும் சாம்பலுமாக இருக்கிறேன். சாம்பல் என்றால் மரித்து எரிக்கப்படுவதுதான் சாம்பல். தன்னை அவன் தாழ்த்துகிறான், பேசுகிறான் தேவனிடத்திலே. ஆண்டவர்கிட்ட பேசுகிற, ஐயா நான் ஒரு சாம்பலா இருக்கிற இந்த நாட்களில் நாமும் கூட ஆண்டவர்கிட்ட நீங்க பேசுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்கள்லாம் ஒன்றும் முடியல சுவாமி, ரொம்ப அவமானமாக இருக்குது, நிந்தையாக இருக்குது, நான் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டேன், இதை நான் செஞ்சிடுறேன், இதை கொடுத்துட்றேன் என்று சொல்லி நான் வார்த்தையை கொடுத்துட்டேன், ஆனால் என்னால் முடியல ஆண்டவரே, நான் சாம்பலாக இருக்கிறேன், நான் தூளாக இருக்கிறேன், நான் அர்ப்பனாக இருக்கிறேன் என்று இந்த நாட்களில் நாம் ஆண்டவர்கிட்ட பேச வேண்டும். நமக்காக மாத்திரமல்ல, இவ்வாறு மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்தை இங்கு ஆபிரகாம் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அவ்வாறு செபிக்கின்றவள் அவன் சொல்றான், நானே சாம்பல் என்று சொல்லுகிறான். எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம் பார்க்கின்ற வேளையிலே அங்கு யூதருக்குள்ளே அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். எதற்காக என்று பார்க்கின்ற வேளையிலே அவர்கள் சட்டங்களை மாற்றும்படியாக, சட்டங்களை, அரசாங்க சட்டங்களை உடைக்கும்படியாக, சட்டங்களை மேற்கொள்ளும்படியாக யூதர்கள் ஒரு வைராக்கியத்தோடு அவர்கள் அங்கு உபவாசித்து அவர்கள் அங்கு ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்காருகிறார்கள். அதற்கான ஒரு ஆடை உண்டு, ரெட்டுடுக்கிற ஒரு ஆடை உண்டு. அது சாம்பலை போட்டுக்கொண்டு அங்கு அவர்கள் உட்கார்ந்து தேவனை நோக்கி மன்றாடுகிறார்கள். இந்த காலத்திலே நீ மௌனமாயிருப்பாய் என்றால் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள் என்று அங்கு மொர்தெகாய் சொல்லுகிறது எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கிறோம். எனவே இந்த நாட்களிலே நாமும் கூட அங்கு ஆபிரகாமை போல பேச துணிந்து சாம்பலாக இருந்து பேசுகிறேன் என்று சொல்லி, இரண்டாவதாக இந்த யூத ஜனங்கள் எப்படி அவர்கள் சட்டங்களை மாற்றும்படியாக, ராஜாவுடைய இதயம் மாற்றப்படும்படியாக தேவனிடத்திலே அவர்கள் பேசினார்களோ, அதை போல இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரோடு கூட பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவரோடு கூட இந்த 40 நாட்கள் நீங்கள் உங்களை இடைப்படவில்லை என்றால் இந்த ஆண்டு முழுதுமாக என் தேவனே என் தேவனே என்னை, அவ்வளவுதான், அந்த ஜபம் தான் எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடும். ஒரு ஊருக்கு போறோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போறோம். அதே போலதான் அந்த 40 நாட்கள் ப்ரிப்பேர் யுவர்செல்ஃப், இந்த ஆண்டு முழுதுமாக ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. யோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே இந்த யோபு என்ன செய்கிறான்? ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்காருகின்றான். இது ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் என்று சொல்கிறார். ஐசியூல இருக்கிறது போல அந்த தோல் வியாதிக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து, அந்த சாம்பலை அந்த நாட்களில் அவர்கள் போட்டு கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த யோபுவை போல, ஆண்டவரே இந்த சரீரத்தில் வியாதிகள் இருக்குது சுவாமி, என்னால் சொல்ல முடியாத வியாதிகள் இருக்கிறது, எனக்கு மாத்திரமல்ல என் குடும்பத்திலே, நண்பர்கள் மத்தியிலே யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்களுக்காக நாமும் கூட தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பது, சாம்பலில் உட்காருவது மிக அவசியமாக இருக்கிறது. 4வதாக இந்த தானியேலை குறித்து பார்க்கின்ற வேளையிலே 9வது அதிகாரம் 3வது வசனத்திலே தானியேல் என்ன செய்யறானா? உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட ஆரம்பித்தான்.
தேடணும் இந்த நாட்கள்ல. இது கிறிஸ்தவனுக்கு ஒரு எக்ஸாம் டைம் மாதிரி, ஃபைனல் எக்ஸாம். என்ன எக்ஸாம் இருக்குது? ஆமா, எக்ஸாமுக்கு லேட்டா போவீங்களா? லேட்டா போனா உள்ள சேர்ப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்க. அதுபோல இந்த 40 நாட்கள்ல உங்க வீட்டில் ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்து நீங்க தொடர்ந்து ஜெபித்து பாருங்கள். அந்த ஆண்டு முழுதுமா எல்லாத்தையும் சக்சஸ், எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ரேங்க், முதலிடத்தை கர்த்தர் தர முடியும். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சாம்பலிலே உட்காருவதும் படுத்துக் கொள்வதும் உபவாசமாயிருக்குமோ என்று ஏசாயா கேட்கிறார். ஏசாயா 58 அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். ஏசாயா 58:5. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ, இதை உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாயா? ரொம்ப அழகாக சொல்ற. ரட்டுடுத்தி கொள்றாங்க, சாம்பலை படுத்துக் கொள்கிறாங்க. நான் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னை ஒடுக்குகிறான். இவ்வளவு செய்து அது கர்த்தருக்கு பிரியமாய் நாள் என்று நாம் தான் சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பார்வையிலே எப்படி அது சடங்காச்சாரமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எப்படி வந்திருக்கோம்? அவ்வளவுதான். இன்னைக்கு ஏன் இந்த ஆராதனை ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்கலாம், அது என்னதுங்க? சடங்காச்சாரம். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லை. கர்த்தர் நம்மிடத்துல அவருக்கு பிரியமான உபவாசத்தை என்ன வாசிப்போம்? ஏசாயா 61:3. ஏசாயா 61:3 வாசிப்போம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தும். யார் சீயோனு? திருச்சபை. திருச்சபையிலே துயரப்பட்டவர்கள். இங்கு துயரப்பட்டவர்களை நாம் சீர்படுத்த வேண்டும். ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு என்று அவர்களோடு உட்கார்ந்து நாம் பேசி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை சீர்படுத்த வேண்டும். அதுக்காகத்தான் சீர்படுத்தவும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். அவங்க ரொம்ப மனது உடைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நாம் உற்சாகமான விசுவாச வார்த்தைகளை, நம்பிக்கை வார்த்தைகளை, எழுப்புதல் வார்த்தைகளை, சிங்காரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் முடித்து கொடுப்பார். என்ன சொல்லலாம்? கர்த்தர் நடத்துவார். கர்த்தரால் ஆகாத காரியம் என்று அவர்களை நாம் உற்சாகப்படுத்தணும். ஐயோ அப்படிதான் ஆச்சா, ஐயோ ஐயோ இப்படிலாம் எப்படி இருக்காம இருக்கு, இன்னும் புஷ்கும் போயிடும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, சீயோனிலே துயரப்பட்டவர்களுக்கு சீர்படு. அப்ப நாம சீரா இருக்கணும். நான் சீராக இருந்தால் தான் நான் அவர்களுக்கு சிங்காரத்தை கொடுக்க முடியும். துயரத்துக்கு பதிலாக என்ன தைலம்? ஆமா, துக்கமா இருக்கும் கையில போயிட்டு என்ன தைலம் கொடுக்கணுமா? ஆனந்த தைலத்தையும். அப்போ சோர்ந்து போகிறவர்களை தட்டி எழுப்புகிற நாட்கள் இந்த நாட்கள். இந்த நாட்களில் நீங்க சோர்ந்து தட்டி எழுப்புங்க. அவனுக்கு உற்சாகத்தை, நம்பிக்கையை, அங்கு ஆனந்த தைலத்தை. தைலத்தில் என்ன வரும்? ஆமா, என்ன வரும்? ஆமா, நீங்கள் அவர்கிட்ட பேசுகின்ற பொழுதே அவருக்கு ஒரு தைரியம் வரணும், ஒரு விசுவாசம் வரணும், ஒரு நம்பிக்கை வரணும், ஒரு உற்சாகம் வரணும். அதைத்தான் கர்த்தர் அங்கு எதிர்பார்க்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு என்ன கொடுக்கும்? என்ன உடை? என்ன உடை? அந்த நாட்கள்ல அந்த துதி இருந்தது, இந்த நாட்கள்ல வேற துதி. எப்படி? துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலம் கிடைக்கும். 1 2 3 நன்றி
பாடல்கள் இந்த நாட்களில் தேவை. இன்னையும் நம்ம பழைய ஜங்கியே பிடிச்சி இழுத்துட்டு இருந்தோம்னா அதை பாட வேண்டாம்னு சொல்ல வரல, அதை பாடக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அங்கு சொல்லுகிற துதியின் உடையை கொடுக்கவும், ஏன்னா ஒடுங்கி ஏற்கனவே நொந்து வெந்து கேவலப்பட்டு வந்து உட்கார்ந்து இருக்கும். இங்க வந்த உடனே அது புரியவும் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நாம் என்ன செய்யணும்? மாற்றப்பட வேண்டும். அதான் துதி. துதி எடுத்தால் முறுமுறுத்தால் துதி எடுத்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்த முடியும். ஸ்தோத்தித்து பாருங்கள், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. வீட்டில் அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று குறிஞ்சல வாசிக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மையப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். எனவே இந்த நாட்களிலே துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். யார் அனுப்பினாரு? யார யார் அனுப்பினாரு? சொல்லுங்க. என்னன்னா என்ன என்ன யார யார? இந்திராவை அனுப்பினார். யார் அனுப்பினாரு? சொல்லுங்க. யார் அனுப்பினாரு? இங்கிருந்து வரட்டும்பா. நாம இப்படித்தாப்பா முறுமுறுத்து தான் உட்காந்து இருப்போம். அப்போதான் என் குடும்பத்தில் எப்பவுமே சூடா இருப்போம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளை துதித்து பாருங்க. துதியின் சத்தத்தை வீட்டில் இந்த நாட்டில் துணிக்க ஒப்பு கொடுத்து பாருங்க. அப்பொழுது அங்கே ஒடுங்கின ஆவி போயிடும். அவர் என்னை அனுப்பினார். யாரை அனுப்பினார்? யார் அது? நான். யாரு? உங்க பேர் சொல்லு. இம்மானுவேலை அனுப்பியிருக்கிறார். யார் அனுப்பியிருக்காரு? இம்மானுவேலை அனுப்பியிருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. உங்க பேர் நீங்க சொல்லி பாருங்க. என்ன அனுப்பியிருக்கார். நாம் எப்படி யோசிக்கிறோம்? நம்ம நாம் குறைத்து யோசிக்கிறோம். எனவே இந்த நாட்களிலே நாம் என்ன செய்யணும்? அந்த துதியின் உடையை கொடுக்க வேண்டும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே இங்கு ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? சாம்பலும் தூளுமான அடியே ஆண்டவரோட பேச துணிந்தேன். ஆமா, அவன் சொல்றான், நான் மண்ணில் உருவாக்கப்பட்டவனையா, நான் மறுபடியும் மண்ணுக்கு தான் போவதான் சாம்பல். அவன் உணர்கின்றான் தன்னை, நான் மண் என்று நினைவு கூறுகிறான். இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாம் நினைவு கூற வேண்டும். நம்ம என்ன செய்கிறோம்? பெருமைக்கு எதையோ வளர்க்குறாங்க. அது மாதிரி நம்மளே வளர்த்துருக்கு. பெருமையின் ஆவி. என்ன ஆவிங்க அது? ஆமா, இந்த நாட்களில் என்னென்ன ஆவி எனக்குள்ளாக இருக்கிறது அதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்து அதெல்லாத்தையும் இந்த 40 நாட்களில் ஆண்டவரே என்னிலிருந்து இதை எடுத்து போடும். அவன் ஆபிரகாம் அதான் ஜெபிக்கிறான். சோதோம் கொமோரா ஜனங்கள் சாம்பலாக போகிறார்கள் ஆண்டவரே, அதை நான் உணர்கிறேன் என்று சொல்லி அதற்காக சாம்பலாக இருக்கிற நான் அவர்கள் சாம்பலாக கூடாது என்று சொல்லி அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரிலே அந்த இரத்த பாசத்துடன் பேசுகிறான். என்னுடைய ஜனங்கள், சோதோம் குமார ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று அவன். அதே போலதான் இந்த எஸ்தர் புத்தகத்தில் கூட அந்த யூதர் ரெட்டுடுத்தி சாம்பல்ல இருந்தார். எதற்காக? சட்டங்களை மாற்றும்படியாக. உங்களுடைய எல்லா சட்டங்களையும் உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளையுடைய காரியங்களில், உங்கள் புருஷ மனைவி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவைகள் மாற்றப்பட வேண்டுமானால் மொர்தெக்காய் என்ன சொல்லுகிறார்? 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். எஸ்தர் 4. தன் வஸ்திரங்களை கிழித்து
ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, பெரிய சத்தம் போடுறான், அலறாம. ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள், இஸ்ரவேல் கோத்திரமே அழிய போகிறது என்கிற ஒரு துடிப்பு அவருக்குள்ளாக இருந்தபடியினாலே இவைகள் அனைத்தையும் அவன் செய்து கொண்டு எங்க போறான்? எஸ்தர்ட்ட போறான். எஸ்தர்ட்ட போய் சொல்லுகிறான், சொல்லும்படி ஆட்களை அனுப்புகிறான். எஸ்தர் யாரு? இவன்கிட்ட வளர்க்கப்பட்ட மகள், அண்ணன் மகள். ஆனால் இப்போ எங்க போயிட்ட? ராஜாவுடைய அரண்மனையில் ராஜகுமாரத்தையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இவன் சொல்லுகிறான், அம்மா நீ போய் மேல உட்காந்துட்ட, நீ காப்பாற்றப்பட்டு நினைக்காத, நாங்களும் அழியும் நேரத்துல நீ எந்த ஜாதியும் தெரிய வரும், உன்னை அழிச்சிருவாங்க. இந்த நாட்களிலே நீ மௌனமாய் இருப்பாயிருந்தார், குற்றம் உண்மையில் சுமரும் தேவனுடைய பிள்ளை. எனவே அங்கு இதை கேட்ட மாத்திரத்தில் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எஸ்தர் தான் சொல்ற பாருங்க, அங்கு சூசானில் இருக்கிற யூதர் எல்லாரையும் கூடி வர செய்து 3 நாள் அன்னும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து, யாருக்காக? எனக்காக. ஏன்னா என்ன ஒரு இடத்துல ஆண்டவர் உட்கார வைத்திருக்கிறார், ராஜாவை பேச போறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாமும் இப்படி உபவாசம் எடுத்து குடும்பத்தில் இருக்கிற தலைவர்களுக்காக, தலைவிக்காக, குடும்பத்தை நடத்துவதற்காக, சபையை நடத்துவதற்காக, நம்முடைய மூப்பர்களுக்காக, மேய்ப்பர்களுக்காக இந்த நாட்களிலே நாம் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். குழு தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அவன் சொல்றாவோ, நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். நீங்க மாத்திரம் இல்லைங்க, நாங்களும் உபவாசம் பண்றோம். அப்போ நாம் அனைவருமே உபவாசிக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த நாட்கள். நான் செத்தாலும் சாகிறேன் என ராஜாவுக்கு ஒரு கட்டளை உண்டு. ராஜா அழைக்காமல் மனைவியாக கூட போக முடியாது, பிள்ளையாக இருந்தாலும் போக முடியாது. ஆனால் அழைப்பற்ற நிலைமையிலே அவள் துணிந்து செல்ல அவள் தன்னை ஆயத்தப்படுத்துகிறாள். தேவனுடைய பிள்ளைகளே, வருகிற இந்த ஆண்டு முழுதுமாக நீங்க எங்கெல்லாம் துணிந்து போக வேண்டுமோ அங்கெல்லாம் நீங்க துணிந்து போகின்றவர்களை கர்த்தர்களோடு கூட வர வேண்டுமானால், கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டுமானால் இந்த நாட்களிலே உபவாசித்து அழுது ரெட்டுறுத்தி நாம் சாம்பல்ல உட்கார்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வாறு ஜெபிக்கின்ற வேளையிலே அங்கு தேசம் அசைக்கப்படும். நாம் அனைவருமாக அழுது ஜெபிக்கின்ற வேளையிலே 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அந்த கட்டளை போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்தில் உள்ள யூதர்கள் மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பல்ல கிடந்தார்கள். அவர்களுக்குள்ளாக பக்தி வைராக்கியம், சாம்பல்ல கிடந்தார்கள். எனவே இந்த நாட்களிலே நாமும் கூட இவ்வாறு நாம் இந்த 40 நாட்கள் நம்மை ஒடுக்கி ஒரு வேளையாவது ஒரு 10 நிமிஷமாவது முழங்காலில் ஜெபித்து பாருங்க, ஆண்டவரை நோக்கி தேடி பாருங்க. உங்களுடைய காரியங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த ஆண்டிலே அவர் ஆசீர்வாதமாக நன்மையாக அவர் முடித்து கொடுப்பார். ஆமென் சொல்ல வேண்டும். அவங்களாம் தேவையே இல்லை, அந்த தான் இருக்கானா எங்கன்னா போய் மராட்சி கொண்டு வந்து சேர்த்துறோம். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கண்ணீர் தான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், உன்னுடைய ஜெபம் தான் உன்னுடைய குடும்பத்தை உயர்த்தும், உன்னுடைய துதி தான் உனக்கு ஒரு சிக்காரத்தை, ஒரு அழகை உன்னுடைய குடும்பத்தில் தரும். தேவனுடைய பிள்ளைகளே, எனவே இவர்கள் அனைவரும் ஆபிரகாமும் அங்கு எஸ்தரும் மொர்தெகாயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். யோபு அவன் பிரச்சனைகள் மத்தியிலும் கூட, அந்த வியாதியின் மத்தியிலும் கூட அவன் சாம்பலை போட்டு அவன் உட்கார்ந்து விட்டான் தேவ சமூகத்தில். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவன் விசுவாச அறிக்கை பண்ணினான்.
ஆனால் தானியேலுடைய ஜெபம் இவர்களை காட்டும் வித்தியாசமாக இருந்தது. 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் தானியேலை பார்க்கின்ற வழியிலே அவன் சொல்லுகிறான், அவனே அறிக்கையிடுகிறான், நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என் முகத்தை அவருக்கு நேராக்கி தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேடுகின்றான். தானியேலுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க? 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 பேரை அவன் ட்ரெயின் அப் பண்றான். 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கின்ற வழியிலே தன் தோழரோடு அவன் பகிர்ந்து கொண்டு இரவு ஜெபத்தை நடத்தி கொண்டு அவன் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறான். இங்கு நண்பரோடு இணைந்து அவன் ஜெபிக்கிறான். நீங்களும் தனிமையாக ஜெபிக்கலாம், குடும்பமாக ஜெபிக்கலாம், குழுவாக இணைந்து நீங்கள் ஜெபிக்கலாம். இந்த நாட்கள் 40 நாட்கள் நீங்க ஜெபித்து பாருங்க, ஆண்டவரை தேடி பாருங்க, ஆண்டவர் சொல்றதை காத்திருந்து பாருங்க. இந்த தானியேலை போல நாம் காத்திருக்கின்ற வேளையிலே அங்கே என்ன ஏற்படுகிறது? மல்கியா 4ஆம் அதிகாரம், மல்கியா chapter 4 verse number 3, மல்கியா 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். ஆமென். யாரை மிதிப்பீங்களா? துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் கால்களின் கீழ் எங்கவா அது நாங்க உள்ளங்கால், கால் வேற உள்ளங்கால் வேற. உள்ளங்கால் எல்லாம் படுமா? படாது. காலுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா இதான் உள்ளங்கால். ஆனா உள்ளங்காலின் கீழ் சாம்பலா இருப்பார்கள். அல்லேலூயா. அப்படின்னா அந்த உள்ளங்கால் பட்டுகிற வரைக்கும் அப்போ உங்களை எவ்வளோ வேதனைப்படுத்திருப்பாங்க அவங்க. இங்க ஓடு, அங்க ஓடு, இதை செய், அதை செய், நாய் மாதிரி அவங்களை அடைய வச்சிருப்பாங்க. அதற்கெல்லாம் ஒரு முடிவு வர வேண்டுமானால் இதெல்லாம் அவர்தான் செய்கிறார். நான் இதை செய்யும் நாளிலே நம்ம துன்மார்க்கரை மிதிக்கணும், அவர்தான் செய்யணும். அப்ப அவர் செய்ய வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? செபிக்கணும், உபவாசிக்கணும், தனியாக நண்பரோடு இணைந்து இந்த நாட்களை, இந்த 40 நாட்கள் நீங்கள் பயன்படுத்தி பாருங்க, ஜெபித்து பாருங்க, காத்திருந்து பாருங்க, அழுது பாருங்க, மற்றோடு இணைந்து ஜெபித்து பாருங்க. போன்ல ஜெபம் பண்ணுங்க. நேரா பார்க்கணும்னா ஐயா 2 நிமிஷம் போன்ல ஜெபம் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி யாரும் பார்த்துட்டு கிடைக்கலையா? 24/7 நான் இருக்கிறேன், எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயா ஜெபம் பண்ணாமையா? ரைட், வெரி குட், வெல்கம். ஒருத்தர் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீங்க அப்படி நீங்க ஒரு பார்ட்னர் ரெடி பண்ணி ஜெபித்து பாருங்க 40 நாட்கள். அந்த ஆண்டு முழுதுமாய் கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறார் என்பதை நீங்கள் ருசிக்க முடியும். இவ்வாறு செய்கின்ற வேளையிலே சாம்பலாக இருப்பது மாத்திரமல்ல, ஏசாயா 61:3 என்ன வாசம்? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறாராம். அல்லேலூயா. எதை தருகிறாரு? சிங்காரத்தை. சிங்காரம்னா அது ஒரு அலங்காரம். அவர் நம்மை அலங்கரித்து அழகி பார்க்க விரும்புகிறார் தேவனுடைய பிள்ளைகளே. அவ்வாறு அவர் உன்னை அலங்கரிக்க வேண்டுமானால் ஆபிரகாமை போல சாம்பலை உட்கார்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எஸ்தரை போல, மொர்தெகாயை போல, இஸ்ரவேல் ஜனங்களை போல நாம் சாம்பலை உட்கார்ந்து ஜெபிக்கணும். ரெட்டுறுத்தி என்பது அது உபவாசத்தை குறிக்கிறது, தாழ்மையை குறிக்கிறது. புதுசா ஒரு மெடிக்கல்ல ஒரு ஹீலிங் மெத்தடாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த வியாதி, கேன்சர் வியாதியா இருந்தா கூட சரியா 3 நாட்கள் தொடர்ச்சியாக உபவாசம் இருந்து நாம் நம்முடைய உடலுக்கு சொல்ல வேண்டுமா, எனக்கு சுகமாகிவிட்டது, நான் சுகமானேன், நான் சுகமானேன் என்று சொல்லுகின்ற வழியில எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாகிவிடுதான். அது என்ன செய்யணுமா? உபவாசம் இருக்கணும். என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? இது எங்கிருந்து வந்துச்சு உபவாசம்? ஆண்டவர் தான் அவன் கற்றுக் கொடுத்த. வேதத்தில் பார்க்கின்ற வழியிலே 40 நாட்கள் அநேகர் உபவாசம் இருந்தார்கள். 3 நாட்கள் இருந்தார்கள், 7 நாட்கள் இருந்தார்கள், 21 நாட்கள் இருந்தார்கள், 14 நாட்கள் இருந்தார்கள், ஒரு நாள் இருந்தார்கள். இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி பார்ப்போம் தேவனுடைய பிள்ளைகளை. நம்மை நாம் ஒடுக்குவோம்.
அவ்வாறு ஒடுக்குகின்ற வேளையிலே கர்த்தர் 2 காரியங்களை செய்கிறேன் என்று சொல்கிறார். ஒன்று, உள்ளங்காலின் கீழே சாம்பலாயம். யாரு? துன்மார்க்கம். சன்மார்க்கமாக நடக்காதபடிக்கு துன்மார்க்கமாக நமக்கு வேதனைகளையும் நமக்கு பாடுகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கிறவர்கள் துன்மார்க்கர், சன்மார்க்கர் அல்ல. அவங்க எங்க இருப்பாங்களா? காலின் கீழே. அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ள போன மூச்சு, வெளில போன போச்சு, நோ பேச்சு. அப்ப என்னாச்சு அவங்களுக்கு? எப்படி? அவ்வளவுதான். ஆனால் உனக்கோ என் ஆண்டவர் சிங்காரத்தை தந்து உன்னை ஒரு மணவாட்டியாக அவர் பார்க்க விரும்புகிறார். எனவே இந்த நாட்களிலே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தரும்படியாக நாம் அனைவரும் ஆண்டு சமூகத்தை எழுந்திருப்போம். ஆண்டவரே, எனக்கு அந்த அலங்காரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்குள்ளாக இந்த கிருபைகளை தார ஆண்டவரே. தாழ்மையுள்ளவர்